கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 27/5/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையானது இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக உடைய அற்புதத்தின் கரமையோடு இருந்து செயல்படும்படி நீர் செய்தரும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் பலத்தின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக, சகல விதமான சமாதானம் சந்தோஷம் விடுதலையும் வந்து சேரும்படி நீர் செய்தரும்படி ஜெபிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அவங்க விடுதலை உண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி விடுதலையின் ஆவியானவர் இவரோடு இருந்து அற்புதத்தினாலே வழி நடத்துங்க, பாதுகாத்து இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 27/5/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசம் நன்மையை பார்க்கும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். சமாதானமும் சந்தோஷமும் விடுதலையும் தேவைகளும் தேசத்தில் சந்திக்கப்படட்டும். என் தேவனுடைய கிருபை மாத்திரம் தேசத்திலிருந்து செயல்படட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தன வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்காரு. இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.